என்னங்க இவ்ளோ சிரிச்சுக்கிட்டு இந்த பாட்டிமாவோட பேசிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமா, சிவபுரம் பைபாஸ்ல நாங்க போயிட்டு இருந்தபோது மாம்பழ கடை பார்த்தோம். ஒரு பாட்டிமா இருந்தாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. 1 கிலோ ரூ. 80, 1/2 கிலோ ரூ. 100 அப்படின்னு சொன்னோன்னே 2 கிலோ மாம்பழம் வாங்கினோம். அப்புறம் அந்த பாட்டிமா தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன்ப்பா, செத்த கடையை பார்த்துங்க. யார் கேட்டாலும் 1/2 கிலோ 100 சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ நான் கடையை பார்த்துட்டு இருந்தபோது ஒரு 1/2 கிலோ மாம்பழம் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அந்த ரூ. 100 வியாபாரம் பார்த்தது செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. இந்த காலத்துல யாருங்க இப்படி இருக்கா? மாம்பழம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு 3 வகையான மாம்பழத்துலயும் ஒவ்வொரு பீஸ் வெட்டி கொடுத்தாங்க. வாங்கின மாம்பழத்துக்கு ஜிபே பண்ணி விட்டு செக் பண்ணிங்க பாட்டி ஃபோன் பண்ணி அப்படிங்கிறதுக்கு என் காசை ஏமாத்தி நீங்க என்னப்பா பண்ண போறீங்க அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கையா சொல்றாங்க. கும்பகோணம் சிவபுரம் பைபாஸ்ல லட்சுமி இந்த பாட்டி வந்து மாம்பழ கடை போட்டிருப்பாங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து இவங்கள்ட்ட வாங்கிங்க கைஸ். நல்லா இருக்கும் எங்க மாம்பழம். அடிக்கிற வெயில நம்ம கடைக்கு போகிறதுக்கு யோசிக்கிறோம். அவ்வளோ வெயிலையும் பாட்டி மாம்பழம் வித்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வெயில வேலை பார்க்குறவங்கள்ட்ட பேரம் பேசாமல் அவங்க சொன்ன காசு கொடுத்து வாங்கிட்டு வரதே அவங்களுக்கு பண்ணுற பெரிய உதவி.